கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆம், தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாருங்கள் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் மரித்ததும் உடனே சடலங்களை பூமிக்கு அடியில் புதைக்க மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்க. அவர்களுடைய கலாச்சாரங்களை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அவங்களோட நம்பிக்கை என்னவென்றால், மரித்தவர்களை அன்றைக்கே அடக்கம் செய்ய வேண்டும். எப்படி என்றால் 3 விதமான கல்லறைகள் அவர்களுக்கு இருந்தன என்று சொல்லி கூட நாம் பார்க்கலாம். நிலத்திற்கு அடியில் குகை போன்று தோண்டி அதிலே 3 அல்லது 4 மாதங்கள் உடல்களை வைப்பாங்க. மற்றொன்று பொதுவான கல்லறை இருக்கும். அது ஆழமாக குழி தோண்டி இருக்க தேவையில்லை. சில வேளைகளில் கற்களால் அரங்கை கட்டி அதற்குள்ளே வைப்பார்கள். எப்படிப்பட்ட கல்லறை என்று சொன்னாலும் அது கட்டப்படுகிற கல்லறையே அல்ல, ஒரு கல்லால் மூடப்பட வேண்டும். கல்லால் மூடப்படுகின்ற அறை இறந்த ஒரு மனிதனை உடைகளை அகற்றிவிட்டு ஒரு தாவரத்தின் இலையை எடுத்து அந்த இலையிலிருந்து சாறு எடுத்து மூலிகை செய்து உடல் முழுவதும் பூசுவார்கள். பூசிவிட்டு கால் தொடங்கி தலை வரை வெள்ளை துணியால் சுற்றுவார்கள். மறுபடியும் இதே மாதிரி 2 முறை செய்வார்கள். 2 முறை துணியால் சுற்றுவார்கள். அந்த ஆத்துமா அங்கேயே இருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. 3 நாளைக்கு பின்பு அந்த ஆத்துமா அந்த இடத்தை விட்டு போய்விடுமாம். அதாவது நாம் இன்று கூறுவோம் அல்லவா, சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள். யூதர்களின் வழக்கம் இப்படித்தான் இருந்தது. அதனால்தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மட்டும் மரித்த அன்றே உயிர்த்தெழுந்திருந்தார் அப்படின்னா என்ன செய்வாங்க? ஐயையோ, இவர் மரிக்கவே இல்லைப்பா, இவர் தான் நிறைய அற்புதங்கள் செஞ்சார் இல்லையா, இவர் தான் நிறைய பேரை சுகப்படுத்தினார் இல்லையா, இவர் மயக்கத்தில் இருந்திருக்காரு, உடனே என்ன செஞ்சிட்டாரு, எழும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. மரித்ததுக்கு அடுத்த நாள் அவர் உயிரோடு எழுந்திருந்தால் ஏற்கனவே சுற்றி கொண்டிருந்த ஆத்துமா தான் என்ன செஞ்சிருக்கோம், இவர் உடம்புக்குள்ள போய் என்ன செஞ்சிருக்கோம், உயிர் வந்திருக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. 3ஆம் நாள் ஆத்துமா போயிருக்க வேண்டிய நிலையில் இயேசு உயிரோடு எழுந்து நிரூபிக்கிறார். நான் உண்மையாகவே மரித்தேன், ஆனால் மரணத்தை ஜெயித்தேன் என்றார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் மத்தேயு எழுதுகிறார், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை என்ன செய்கிறாங்க, பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு கூட என்ன செய்யலை, ஞாபகம் இல்லை. அவர் என்ன செஞ்சார், உயிரோடு இருக்கிறப்ப 3 நாளைக்குள்ளே நான் வருவேன்னு சொன்னதை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஏன்னா அவர் சிலுவையில் வாங்கின அடிகள் அப்படி எவ்வளவு ரத்தங்கள், உடம்புல உள்ள ரத்தங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, ஒரு சொட்டு இல்லாமல் சிந்தி முடிச்சிட்டாரு. எத்தனையோ அடிகள், சதைகள் பீக்கப்பட்டன. ஆனாலும் அவங்க என்ன செய்யவே இல்லை, அதை நம்பவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. அவர் திரும்ப வருவாருன்னு சொல்லி அவங்க கிட்ட 1% கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, 3ஆம் நாள் நம்மளும் இன்றைக்கு என்ன செய்வோம், 3ஆம் நாள் காலையில் போய் கல்லறைக்கு சுண்ணாம்பு தெளித்து மாலை வச்சு பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, எண்ணெய் பூசி கல்லறைக்காக என்ன செய்கிறாங்க, வராங்களே ஒழிய அவரை உயிரோடு எழுந்திருக்காருன்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, பார்க்க வரவே இல்லை. அப்பொழுது அவங்க பார்க்க வந்தப்ப பூமி மிகவும் அதிரும்படி பெரிய சத்தம். ஏன்னா என்ன ஆயிடுச்சு, வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல என்ன செய்யறான், உட்கார்றான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, கல்லை புரட்டி தள்ளுறப்ப அவர் என்ன செய்யல, உள்ள கல்லறைக்குள்ள இல்ல, அவன் கல்லை புரட்டி தள்ளி அதுல உட்கார்றான். கல் ஒருவேளை புரட்டப்படாமல் இருந்திருக்குமோ ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், ஏன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த கல்லை யாராலையும் புரட்ட முடியவில்லை என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். உள்ள அவரோட உடல் இருக்குன்னு சொல்லி தான் என்ன செஞ்சிருப்போம், இன்னைக்கும் நிறைய மக்கள் நம்பி இருப்பாங்க. ஏன்னா அவர் கூட இருந்த சீசரே என்ன சொல்றாரு, கையில என்னோட விரலை போட்டு ஆட்டுனா மட்டும்தான் நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு, நம்புவேன்னு சொல்லி தோமா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கூட இருந்த சீசரை அப்படி நினைக்கிறப்ப
அப்ப நான் மக்கள் என்ன செய்வாங்க, இவர் பாடி உள்ள இருக்கு, இவர் வெளியில வந்துட்டாருன்னு சொல்லி சும்மா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய நம்பிக்கைக்காக தான் தூதன் என்ன செய்யறாரு, அந்த கல்லை புரட்டி இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அது மேல என்ன செய்யறாரு, அப்படி ஹாயா ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ரூபம் எப்படி இருக்குது, மின்னல் போலவும். மின்னல் ஒரு செகண்ட் அப்படி வானத்துல பளிச்சுன்னு வரப்ப நம்மளால என்ன செய்யவே முடியாது, அதை பார்க்கவே முடியாது. கண்ணு நமக்கு என்ன செய்யும், கூசும். பயத்துல நம்ம உள்ளங்கள்லாம் அப்படியே பதறும். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். காவலாளர்லாம் அவங்களுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவங்க போல ஆயிட்டாங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி என்ன சொல்றாரு, அப்ப ஏசப்பா அவங்க வந்தப்ப என்ன செய்யல, கல்லறைக்குள்ள இல்ல. நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் என்ன செய்வேன், எனக்கு தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் வருவாங்க, இதெல்லாம் நடக்கும் சொல்லி தூதனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்று அறிவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, இங்க இல்லப்பா, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சொல்லி அவங்களுக்கு காண்பிக்கிறதற்காக, ஊர் மக்கள் பார்ப்பதற்காக, அவரை சிலுவையில் அறைய கொடுத்த மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பார்ப்பதற்காக தான் தூதன் என்ன செய்யறாரு, கல்லை புரட்டி அங்க ஹாயா உட்கார்ந்து இருக்கிறார், சிம்மாசனத்துல உட்கார்ந்தது மாதிரி. அவரு அப்படி என்ன சொல்றாரு, அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை இடத்தை என்ன செய்யுங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாய் போய் அவர் என்ன செய்யறாரு, மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கும் சொல்லுங்க. நீங்க பார்த்ததும் இல்லாம சீசர்களுக்கும் போய் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு, இங்க இல்ல, கலிலேயாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றத கூட நம்ம பார்க்கிறோம். தூதன் கலிலேயாவுக்கு அவர் போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இதை நான் உங்களுக்கு என்ன செய்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவங்கள்ட்ட இந்த நம்பிக்கை துளி கூட இல்லாமல் இருந்தது. அதனாண்டி அவங்க பயத்தோடும் ரொம்ப சந்தோஷம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் எப்படி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ஏன்னா நம்மளுடைய தேவன் திரும்ப நமக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்டு என்ன செய்கிறாங்க, கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கும் என்ன செய்கிறாங்க, அறிவிக்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு என்ன செய்யறாரு, அவங்களுக்கு முன்னாடி வந்து வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க கிட்ட வந்து அவருடைய பாதத்தை தழுவி அவரை என்ன செஞ்சு கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இயேசு அவங்கள நோக்கி பயப்படாதீங்க, நான் தான் என்ன செஞ்சேன், உயிரோட திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாரு. என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அவங்க என்ன செய்வாங்க, அங்க என்னோட சகோதரர்கள் என்ன அங்க காண்பாங்க, கலிலேயால என்னுடைய சகோதரர்களும் காண்பாங்க அப்படின்னு சொல்லி கூட ஏசப்பா சொல்றத நம்ம இங்க பார்க்கலாம். நாமும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கலாம். இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால், நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஆம், அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே நாம் தேவனை கண்டு ஜெயம் பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே, ஆம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமப்பா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இதோ சதா காலங்களிலும் நீர் எங்களுடனே கூட வீட்டிருக்கிறபடியால் கூட மக்கு நன்றி சுவாமி. எங்களுக்குள்ளே நீர் வாசமா இருக்கிறபடியால் கூட மக்கு நன்றி சுவாமி. எங்கள் மேல் நீர் வப்பா வாஞ்சியா இருக்கிறபடியால் கூட மக்கு நன்றி சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் அருகில், எங்கள் பக்கத்தில், எங்கள் உள்ளத்தில், எங்கள் இல்லத்தில் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க சுவாமி. பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. மீதியான வேலையை நீங்க ஆசீர்வதிச்சுட்டாங்க. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.